இந்த வீடியோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எடுக்கிறேங்க. நைட்டு 11 மணிக்கு எடுக்கிறேன். இதே டயத்தில் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா உர்ஜ் கலிஃபா இருக்கு பார்த்தீங்கன்னா, துபாயில மிகப்பெரிய ஒரு பில்டிங், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பில்டிங் உர்ஜ் கலிஃபா. அதவே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டயத்தில் கிட்டத்தட்ட 85 பெண், அதாவது உமன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போயிருக்காங்க. கண்ணா பின்னா நீங்க எந்த இடத்த பார்க்குற வைக்கிற எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து இஸ்ரேல் வந்து ஈரானோட தலைநகரத்தையும் இந்த நைட்டே வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணா பின்னான்னு தாக்குறாங்க. இன்னொரு சைடு அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு தாக்குறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷத்துல உங்கள்கிட்ட சொல்ல போறேன். பாதுகாப்பு காரணமாக வந்து நாங்களே ஃபர்ஸ்ட் தாக்குறோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருந்தாங்க, நாங்களே ஃபர்ஸ்ட் தாக்குறோம் அப்படின்னு. அதன்படி வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா ஈரானை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க தலைநகரத்துல. ஏன் சிம்பிளா சொல்லணும்னா, ஈரானோட அதிபர் வந்து இருக்கிறாருல இந்த கமினின்றவர், அவரோட வீடவே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அவர் இறந்து போயிட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு கொண்டு போட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஈரானோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தலைநகரத்திலே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, அவர் வந்து வேற ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ள பதுங்கி இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில தகவல் வந்து வருது. அதே மாதிரி ஈரானோட முக்கியமான தலைநகரங்கள்ல தான் வந்து ஈரானோட முக்கியமான ஆபீசஸ் எல்லாம் வந்து இருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸ், அதுக்கப்புறம் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆபீஸ், அப்புறம் வந்து ஆர்மி இன்டெலிஜென்ட் ஆபீஸ், இப்படி பல ஆபீஸ்கள் பல நிறுவனங்கள் வந்து அங்கேதான் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து தெற்கு சைட்ல சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தலைநகரத்துல சவுத் சைட்ல வந்து ஒரு உமன் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு, உமன் ஸ்கூலு. இந்த ஸ்கூல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 85 பேர். நான் இப்ப படிச்ச நியூஸ் வந்து படிக்கும் போது கரெக்டா ஒரு 11 மணி இருக்கும். 85 மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ஈரானோட பதில் அட்டாக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட தலைநகரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜலதீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலைநகரத்தையுமே வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த நாடுகளா இருந்தாலும் அடிப்பண்டா, எவனா இருந்தாலும் வெட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரியா அமெரிக்காவோட பேஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பாத்தீங்களா, அமெரிக்காவோட பேசஸ், ஆர்மி பேசஸ் எல்லாம் வந்து சில நாடுகள்ல வச்சிருக்காங்க. அந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ரொம்பவே பழக்கமான துபாய், பக்ரைன், சவுதி, குவைத், ஜோர்டான், இப்படி பல நாடுகளை, இந்த முஸ்லீம் கண்ட்ரி, அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உர்ஜ் கலிஃபா கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம்ல, அங்கனக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. அபுதாபில வந்து ஒரு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து சில இடங்கள், பக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு கப்பல் படை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க, ஒரு பேஸ் வந்து வச்சிருக்காங்க. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. பேர் வந்து சவுதி அரேபியாலையும் வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்னன்றது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல தெரியல. டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாங்க எதிர்கால நலன் கருதி வந்து நாங்க ஈரானை வந்து அட்டாக் பண்றோம், நாங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து அமெரிக்கா வீரர்கள், விலை மதிப்பற்ற அமெரிக்கா படை வீரர்கள் வந்து உயிரிழந்து போகலாம், என்ன பண்றது, இது போரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவலை வந்து ஒரு சைடு தலைமை வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காப்புல. என்ன நடக்குதுன்றதே தெரியல. இந்த வீடியோ எப்படி ஒரு காலையில தான் வரும் எனக்கு தெரிஞ்சு, காலையில 28 29 என்ன எந்த தேதின்னு வந்து தெரியல. காலையில வந்து கரெக்டா உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் கொடுக்க பாக்குறேன். பாய்.